கார்த்தி தீபா சீரியலில் ஜூலை 31 நாளைக்கான எபிசோடுக்கான ஒரு ப்ரொமோ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸும் தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோடு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ரியா சொல்கிறாங்க, இங்கே பாரு ரம்யா, எல்லாருமே தீபாவை ஒரு தலையெழுத்தினால தான் தீபாவையே ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ கார்த்திக்கும் தீபாவுக்கும் கல்யாணம் ஆகாமல் இருந்துருந்துச்சுன்னா இந்த அபிராமி இன்னரும் அந்த தீபாவை மருமகளாக ஏற்றிருப்பாளா? கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது. அந்த அபிராமிக்கு ஒரு நல்ல பணக்கார அழகான புத்திசாலியான பொண்ணு தான் அவன் பையனுக்கு வேணும் அப்படின்னு ஊரையே வலை போட்டு தேடி இருக்கா. இதை பற்றி ஆனந்தி என்கிட்ட அடிக்கடி சொல்லியிருக்கான். ஸோ கண்டிப்பாக அபிராமி ஒரு தலையெழுத்தினால தான் தீபாவை மருமகளாக வச்சுருக்கா. ஸோ இதை பயன்படுத்தலாம் நீ அப்படின்னு. அதுக்கு ரம்யா கேட்குறாங்க, என்ன பண்ணலான்னு சொல்லு ரியா அப்படின்னு. அப்போ ரியா சொல்கிறாங்க, எல்லாருக்கும் முன்னாடியிலையும் தீபா ஒரு துரதிர்ஷ்டமானவ அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரம்யா கேட்குறாங்க, அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு. அப்போ ரியா சொல்கிறாங்க, இங்கே பாரு, ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீ பண்ணால் போதும். தீபாவுக்கு பேய் பிடிச்சிருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணு. கண்டிப்பாக எல்லாருமே சேர்ந்து தீபாவுக்கு பேய் பிடிச்சிருக்கு, இந்த வருஷத்தில் கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படின்னு அவங்களாவே ஒத்துப்பாங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரம்யாவும் இதுவும் நல்ல யோசனையாக தான் இருக்குது, ஆனால் இதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படின்னு. அப்போ ரியா சொல்கிறாங்க, எல்லா ஐடியாவையும் நானே சொல்ல முடியாது, நீயும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு என்ன பண்ணலாம் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரம்யாவும் சரி நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரம்யா நேராக வீட்டுக்கு அவங்க அப்பாட்ட, அப்பா நான் அடிக்கடி கார்த்தி வீட்டுக்கு போகிறதுனால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, இங்கே பாருமா, அங்கே உள்ள அபிராமி ஆன்ட்டியை நீ உன் அம்மா மாதிரி நினைக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவங்களோட கையில் உன்னுடைய கல்யாணத்துக்கான பொறுப்புகளை ஒப்படைச்சிருக்கேன். அதனால நான் கண்டிப்பாக எதுவும் தப்பாக நினைக்க மாட்டேம்மா அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரம்யாவும் சரிப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ரம்யா நேராக சேகருக்கு கால் பண்ணுறாங்க. அப்போ சேகர் கேட்குறாரு, சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீ ஏதோ உங்கள் தாத்தா ஏதோ மந்திரவாதி, ஏதோ பலி கொடுக்கறதுல உள்ளவர் அப்படின்னு சொல்லிக்கிட்டியல்ல அப்படின்னு. அப்போ சேகர் சொல்கிறாரு, ஆமாம் மேடம் அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்காக பண்ணுறியா அப்படின்னு. அப்போ சேகர் கேட்குறாரு, சொல்லுங்கள் மேடம் என்ன பண்ணணும் அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, ஒரே ஒரு ஆவியை மட்டும் தீபாவோட உடம்புல போக வச்சுட்டேன்னா போதும் அப்படின்னு. அப்போ சேகர் கேட்குறாரு, மேடம் அவ்வளோதானே, பூஜைக்கான ஏற்பாடுகள் எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணுறேன், நீங்கள் அந்த தீபாவோட கொஞ்சோண்டு முடியையும் அவளோட ட்ரெஸ்ஸையும் எடுத்துகிட்டு வந்தாலே போதும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரம்யாவும் சரி ஓகே, இது எனக்கு ஈஸி தான், நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு ரம்யா சொல்கிறாங்க. ரம்யா நேராக தீபா வீட்டுக்கு வராங்க. அப்போ தீபா தலை சீவிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ரம்யா நேராக தீபா பக்கத்தில் போயிட்டு, என்ன தீபா தலை சீவிரியா அப்படின்னு கேட்க தீபா சொல்கிறாங்க, ஆமாம் ரம்யா அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, கூட நான் தலை சீவிடுறேன், இந்த காலத்துல எல்லாம் இப்படியெல்லாம் பின்னக்கூடாது, நான் ஸ்டைலாக உனக்கு தலை பின்னி விட்றேன், இதை பார்த்துட்டு கண்டிப்பாக ஓ அழகில் மயங்கிடுவார் அப்படின்னு. இதை கேட்டுட்டு தீபாவும் சரி நீயே பின்னி விடு அப்படின்னு சொல்லிட்டு ரம்யாவை தலை சீவி விட சொல்கிறாங்க. ரம்யாவும் தலை சீவி விடுறாங்க. அப்போ ரம்யா என்ன பண்ணுறாங்கன்னா, இதுதான் நம்மளுக்கு சரியான சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவோட தலைமுடியை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா தீபா சொல்கிறாங்க, என்ன மாதிரி ட்ரெஸ் போடலாம் அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இப்போ உனக்கு கல்யாணம் ஆகலை இல்லை, அதனால நீ மாடர்னாக தான் ட்ரெஸ் போடணும் அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, இல்லை எனக்கு சின்ன வயசுலேருந்தே சாரீ கட்டி தான் பழக்கம் அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, சரி பரவாயில்ல, ஹாஃப் சாரீ கட்டிக்கோ, ரொம்ப க்யூட்டாக இருக்கும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு தீபாவும் சரி நான் ஹாஃப் சாரீ கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஹாஃப் சாரீ எடுத்து கட்டிக்கிறாங்க. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, சின்ன வயசில் எப்படி ஒன்று பார்த்தனோ அதே மாதிரி இருக்குது அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, நீ ரொம்ப ஓவர் ரம்யா அப்படின்னு. அப்பன்னு பார்த்து மீனாட்சியும் மைதிலியும் வராங்க. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, என்ன தீபா ஹாஃப் சாரீ கட்டியிருக்கா அப்படின்னு. அதுக்கு தீபா சொல்கிறாங்க, இல்லை கல்யாணத்துக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தனோ அதே மாதிரி இருக்கணும் அப்படின்னு ரம்யா ஆசைப்பட்டா, அதான் ஹாஃப் சாரீ கட்டியிருக்கேன் அப்படின்னு. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, தீபா இதெல்லாம் ஓவர் தீபா, என்ன தான் இருந்தாலும் உனக்கு கல்யாணம் ஆகிட்டு, இந்த சடங்கு சம்பிரதாயத்தினால தான் நீ இப்போ தனியாக தங்கியிருக்க, மற்றபடி உனக்கு கல்யாணம் ஆகிட்டு, அதை ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, சரிக்கா எல்லாம் ஞாபகம் இருக்குது அப்படின்னு. அப்போ
மைதிலி சொல்கிறாங்க, சரி ஓகே, இந்த ஹாஃப் சாரியை தூக்கி போட்டுட்டு சாரியை கட்டிக்க, அத்தை பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக சம்மந்தி ரொம்ப கோவப்படுவாங்க அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, சரி நான் சாரியவே கட்டிக்கிறேன் அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, நில்லு தீபா, கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தியோ அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு தானே ஆசைப்பட்டேன். அப்புறம் எதுக்கு நீ இப்படி வந்துட்டு ஆஃப் சாரியை மாற்றணும்னு சொல்கிற, நீ இதே கட்டிக்க, இது நல்லா தான் இருக்குது அப்படின்னு. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், உங்களுடைய ஃபேமிலிக்கு இது ஒர்க் அவுட் ஆகும், ஆனால் இங்கே அப்படி கிடையாது அப்படின்னு சொல்ல ரம்யா வந்துட்டு சொல்கிறாங்க, இங்கே பாரு தீபா, உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை மட்டும் செய்யு, அடுத்தவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக உன்னுடைய ஹாப்பினஸ்ஸை என்றைக்குமே சேஞ்ச் பண்ணாத அப்படின்னு. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, என்ன ரம்யா, எனக்கும் தீபாவுக்கும் சண்டையை மூட்டி விடுறியா அப்படின்னு. அப்போ மைதிலி சொன்னதை கேட்டுட்டு ரம்யா சொல்கிறாங்க, சேச்சா அப்படியெல்லாம் இல்லையே அப்படின்னு. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, இல்லை நீ பேசுகிறத பார்த்தா அப்படிதாம்மா இருக்குது, அதான் கேட்டேன் அப்படின்னு. அப்போ ரம்யாவோட கையில் இருக்கிற ஒரு பாக்கெட்டை நம்ம ரம்யா மைதிலி பார்க்குறாங்க. அப்போ மைதிலி டக்குன்னு ரம்யா கிட்ட, என்ன ரம்யா கையில் என்னமோ வச்சுருக்க அப்படின்னு கேட்க, அப்போ ரம்யா சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லையே அப்படின்னு. அப்போ மைதிலி டக்குன்னு கையில் உள்ளதை அப்படியே பிடுங்குறாங்க. பார்த்தா அதில் ஒரு பாக்கெட்டுக்குள்ளே முடி இருக்குது. ஸோ இதை பார்த்துட்டு நம்ம மைதிலி ஷாக் ஆகி, எதுக்கடி தீபாவோட முடியை எடுத்துகிட்டு போகிற, ஏதாவது பில்லி சுனியை வைக்க போறியா அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு. அப்போ தீபா கேட்குறாங்க, அப்புறம் ஏன் ரம்யா பாக்கெட்டில் என்னுடைய முடியை எடுத்து வச்சுருக்க, எதுக்கு அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, இல்லை தீபா, உன்னோட முடி ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் லாங்காகவும் இருக்குல்ல, ஸோ அதுக்கு நீ என்ன யூஸ் பண்ணுற அப்படின்னு கேட்குறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, அதனால தான் கொஞ்சம் முடியை எடுத்துகிட்டு போயிட்டு லேபில் கொடுத்து டெஸ்ட் பண்ணி எப்படி உன் முடி ஸ்ட்ராங்காக இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான ஆயில்மெண்ட்டெல்லாம் போடணும்னு நினச்சேன் அப்படின்னு. ஸோ இதை கேட்டுட்டு தீபா சொல்கிறாங்க, அவ்வளோதானே, நீ ஏன்கிட்ட ஸ்ட்ரைட்டாக கேட்டால் நான் சொல்ல போகிறேன், இதுக்கு எதுக்கு முடியெல்லாம் எடுக்கிற அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, சாரி தீபா, நீ எங்கே சொல்ல மாட்டியோன்னு நினச்சேன் அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, இங்கே பாரு, நீ என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு, உனக்கு சொல்லாமல் இருப்பானா அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, சரி தீபா, நீ என்ன ஆயில் மட்டும் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி, எனக்கும் ஆசையாக இருக்குது அப்படின்னு. இதை கேட்டுட்டு தீபாவும், இது எல்லாமே ஒரே ஆயில் தான், கோகனட் ஆயில் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவேன், இதை நீ கேட்டிருந்தா நான் அப்பயே சொல்லியிருப்பேன் அப்படின்னு. ரம்யா சொல்கிறாங்க, இல்லை மற்ற பொண்ணுங்க யாருமே வந்துட்டு ஹேர் சீக்ரெட்டாக அதிகம் சொல்ல மாட்டாங்க, அதான் அப்படின்னு. அப்போ மைதிலி ரம்யாவை பார்த்து, இங்கே பாரு, அதுக்காக தான் நீ சொன்னியா, எனக்கு நம்ப முடியலை அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, நான் அதுக்காக தான் வந்துட்டு முடிய எடுத்தேன், மற்றபடி எதுவும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அப்போ ரம்யா நினைக்கிறாங்க, நம்ம என்ன பண்ணணும்னு நினச்சாலும் அந்த மைதிலி இடையில வந்துடுறாளே, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு காண்டாகிறாங்க. அப்போ நம்ம மைதிலி வந்து தீபாட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு தீபா, அப்போ சொன்னதை தான் நான் இப்போவும் சொல்கிறேன், நீ ரம்யா கிட்டே கொஞ்சம் உஷாராக இருக்கிறது நல்லது அப்படின்னு. அதுக்கு தீபா சொல்கிறாங்க, உங்களுக்கு தான் ரம்யாவை பார்த்தா சந்தேகமாக இருக்குது, ஆனால் எனக்கு ரம்யாவை பார்த்தா அப்படி தோணவே இல்லை, ரம்யா என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி ஒரு நாள் உனக்கு ஆப்பு வைக்க போகிறேன், அப்போ தான் உனக்கு புரிய போகுது நாங்கள் எதுக்காக இவ்வளோ வந்து ஃபீல் பண்ணோம் அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபா அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. இன்னொரு பக்கம் ரம்யா நேராக சேகருக்கு கால் பண்ணுறாங்க. அப்போ சேகர் ஃபோனை அட்டன் பண்ணி, சொல்லுங்கள் மேடம், எடுத்துட்டிங்களா அப்படின்னு கேட்க, அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு பார்த்தேன், அதுக்குள்ளேயும் ஒருத்தி வந்துட்டா, அதனால தீபா கிட்டேருந்து முடியும் அவளோட ட்ரெஸ்ஸும் எடுக்க முடியலை அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, மேடம் கொஞ்சம் முடி இருந்தால் கூட பரவாயில்ல, நான் சமாளிச்சிருவேன் அப்படின்னு. இது கேட்டுட்டு ரம்யா சொல்கிறாங்க, கொஞ்சம் முடி மட்டும் இருக்குது அப்படின்னு. அப்போ சேகர் சொல்கிறாரு, அதை மட்டும் எடுத்துகிட்டு வாங்க மேடம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, உடனே ரம்யாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த முடியை கொண்டுக்கிட்டு சேகர்கிட்ட போகிறாங்க. சேகர் நேராக அந்த முடியெல்லாம் கொண்டாந்து வச்சு நிறைய மந்திரத்துக்கான நிறைய விஷயங்கள் எல்லாம் எடுத்து வச்சுருக்காரு. எடுத்துகிட்டு அவருடைய மந்திரத்தை ஆரம்பிக்கிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம தீபாவுக்கு அப்படியே தலை வலிக்கிற மாதிரி இருக்குது, இன்னொரு பக்கம் மந்திரம் முடியுது. அப்போ ரம்யா கேட்குறாங்க, என்ன சேகர், மந்திரமெல்லாம் போட்டு முடிச்சிட்டியா அப்படின்னு. அப்போ சேகர் சொல்கிறாரு, மந்திரமெல்லாம் போட்டு முடிச்சிட்டேன், இனிமேல் தீபா வந்துட்டு உங்கள் கட்டுப்பாட்டில், இங்கே பாருங்கள், உங்ககிட்ட இந்த பொம்மையை கொடுக்குறேன், நீங்கள் இதை மட்டும் கொஞ்சம் அழுத்தி பிடிச்சா மட்டும் போதும், அந்த தீபா வந்துட்டு உங்கள் இஷ்டத்துக்கு ஆட ஆரம்பிச்சிடும் அப்படின்னு. இதை கேட்டதோட நம்ம ரம்யாவும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ரம்யா வந்துட்டு அந்த பொம்மையை எரிக்கி பிடிக்கிறாங்க. அப்போ தீபா அப்படியே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ சேகர் சொல்கிறாரு, மேடம் நீங்கள் தீபாவை நேரடியாக பார்த்து சொன்னால் மட்டும்தான் அவள் கேட்பா, இல்லை நீங்கள் எட்டி இருந்து அந்த பொம்மையை பிடிச்சா அவள் கேட்க மாட்டா அப்படின்னு. ஸோ இதை கேட்டுட்டு ரம்யாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு, நான் இதை செக் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக தீபா வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே தீபா வந்துட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க.
சாப்பாடு வந்து எல்லாருக்கும் பரிமாறிக்கிட்டு இருக்காங்க. டைனிங் டேபிளில் எல்லோரும் உட்காந்து சாப்பிட்றாங்க. அப்போ ரம்யா என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க கையில் வச்சுருக்கிற குட்டி பொம்மையை அழுத்தி தீபா அந்த சாப்பாட்டு தட்டை அப்படியே கீழே போட்டு உட அப்படின்னு. அப்போ தீபா டக்குன்னு அந்த சாப்பாட்டு தட்டை கீழே போட்டு உடச்சிட்டு கத்துறாங்க. எல்லோரும் கிளம்புங்க அந்த இடத்த விட்டு அப்படின்னு. இதை பார்த்துட்டு அபிராமி ஷாக் ஆகி தீபா என்னாச்சு அப்படின்னு கேட்க, அப்போ தீபா சொல்கிறாங்க, எனக்கு என்ன ஆச்சா, எனக்கு ஒன்றும் ஆகலை, நான் நல்லா தான் இருக்கேன், இந்த இடத்த விட்டு போங்க அப்படின்னு சொல்ல. ஸோ இதை கேட்டுட்டு அபிராமி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, தீபா இந்த மாதிரி சத்தம் போட்டதே இல்லையே, ஏன் தீபா இப்படி பண்ணுறா அப்படின்னு. அப்போ அபிராமி, மைதிலி, மீனாட்சி 3 பேருமே சேர்ந்து தீபாவை பிடிக்கிறாங்க. ஆனால் தீபாவை சுத்தமாக பிடிக்கவே முடியலை. அப்போ ரம்யா டக்குன்னு அந்த பொம்மையை வச்சதோட தீபா நார்மல் நிலைமைக்கு வராங்க. வந்துட்டு மயக்கம் மட்டும் கீழே விழுகிறாங்க. இதை பார்த்துட்டு செம்ம அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம மைதிலி. தீபாவுக்கு என்ன ஆச்சு, ஏதோ மந்திரம் போட்ட மாதிரி இப்படி பண்ணுறாளே அப்படின்னு. அப்போ ரம்யா டக்குன்னு ஷாக் ஆகுறாங்க, இவ எப்படி எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கிறா அப்படின்னு. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, தீபாவை உடனே நம்ம கோவிலுக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்ல. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, ஆமாம், எனக்கும் ஏதோ தப்பாக படுறது, தீபா அந்த மாதிரி பிஹேவ் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது அப்படின்ட்டு தீபாவை நேராக கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போனதோட அபிராமி சொல்கிறாங்க, இங்கே ஒரு பெண் சாமியார் இருக்காங்க, அவங்கள பார்த்தா நமக்கு எல்லா விஷயமும் தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த பெண் சாமியாரை பார்க்க போகிறாங்க. பெண் சாமியார் நேராக வந்துட்டு தீபாவையே பார்க்குறாங்க. தீபாவை பார்த்துட்டு என்னம்மா ஆச்சு உனக்கு அப்படின்னு கேட்க, அப்போ தீபா சொல்கிறாங்க, நான் தட்டெல்லாம் போட்டு உடச்சதா வீட்டில் சொன்னாங்க, ஆனால் எனக்கு என்ன நடந்துச்சுன்னே புரியல அப்படின்னு. அப்போ பெண் சாமியார் தீபாவோட தலைமையில் கையை வச்சு, உனக்கு எதுவும் இல்லை, நீ நல்லா தான் இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் ரம்யா அந்த பொம்மையை பிடிச்சி அழுத்துறாங்க. ஆனால் அது ஒர்க் அவுட்டே ஆகலை. ரம்யாவோட உடம்பெல்லாம் எரிய ஆரம்பிக்குது. அப்போ ரம்யா வந்துட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. இன்னொரு பக்கம் மைதிலி மீனாட்சிகிட்ட சொல்கிறாங்க, அன்னைக்கு இந்த ரம்யா தலைமுடியை எடுத்தா பாரு, அப்போவே எனக்கு சந்தேகமாக இருந்துச்சு, கண்டிப்பாக இவ தான் ஏதாவது பண்ணியிருப்பான்னு, இவ தாண்டி ஏதோ பண்ணியிருக்கா அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, ஆமாம், அவள் தான் பண்ணியிருக்கணும் அப்படின்னு. இன்னொரு பக்கம் ரம்யா அந்த இடத்துலேருந்து நேராக சேகரை பார்க்க போகிறாங்க. அப்போ சேகர் கேட்குறாரு, மேடம் என்னாச்சு, நம்ம திட்டம் வந்து ஒர்க் அவுட் ஆகிட்டா அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, அறிவு கெட்டவனே, என் உடம்பெல்லாம் எரியுது இந்த பொம்மையை பிடிச்சாலே அப்படின்னு. அப்போ சேகர் சொல்கிறாரு, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, நீ சொன்ன மாதிரி நான் செஞ்சேன், அந்த தீபா அந்த வீட்டில் உள்ள பொருள் எல்லாத்தையுமே போட்டு உடைச்சா, ஆனால் திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, அந்த தீபாவை நேராக கோயிலுக்கு கொண்டுட்டு போனாங்க. அங்கே போனதோட ஒரு பெண் சாமியார் வந்துட்டு தீபா தலைமையில் கை வச்சதோட அந்த பொம்மையில் உள்ள எஃபெக்ட் பூரா என் உடம்புக்கு மாறிட்டு, இந்த பொம்மையை பிடிச்சாலே எனக்கு உடம்புலாம் எரியுது அப்படின்னு. அப்போ சேகர் சொல்கிறாரு, மேடம் எனக்கு ஆரம்பத்துலேருந்து ஒரு சந்தேகம், அந்த தீபாவுக்கு தெய்வ சக்தி ஒன்று இருக்குது, அதனால தான் அந்த தீபா எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் தப்பிச்சிக்கிட்டே இருக்கா, நீங்கள் இதுக்கப்புறம் அந்த தீபாவோட விஷயத்தில் தலையிடாமல் இருக்கிறது தான் நல்லது, தீபாவோட கல்யாணத்தை நடக்க விட்டுருங்க, நீங்கள் இடையில போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தான் கெட்டது அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, நான் உங்ககிட்ட அட்வைஸ் கேட்குறதுக்காக வரல, இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, மேடம் இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, அந்த தீபாவை நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது, தீபா கார்த்தியோட கல்யாணத்தை நடக்க வச்சு வேடிக்கை பார்க்கணும், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சேகர் அந்த இடத்துலேருந்து போகிறாரு. இதை கேட்டுட்டு ரம்யாவுக்கு செம்ம ஷாக்காக இருக்குது. இவனுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்னு பார்த்தா இவனும் இப்படி சொல்லிட்டு போகிறானே அப்படின்னு ரம்யா செம்ம காண்டாகிறாங்க. இன்னொரு பக்கம் மைதிலியும் மீனாட்சியும் சொல்கிறாங்க, அந்த தீபா வந்துட்டு எப்படியும் உஷாராக இருக்க மாட்டா, அவள் கண்டிப்பாக வந்துட்டு எனக்கு என்னென்னு தான் இருப்பாள், ஸோ நம்ம தான் வந்து எப்படியாவது தீபாவை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படின்னு மீனாட்சி சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் மைதிலி சொல்கிறாங்க, நம்ம இதை பற்றி கார்த்திகிட்ட சொல்கிறது நல்லது அப்படின்னு. மீனாட்சி சொல்கிறாங்க, இதை பற்றி தீபாட்ட சொல்லியே நம்பலை, கார்த்திகிட்ட சொன்னால் கார்த்தியை நம்ப போகிறாரு, அதுக்கு வாய்ப்பே இல்லை, நம்ம தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம தீபாவை காமிக்கிறாங்க. தீபாவுக்கு ஒரே தலைவலியாக இருக்குது, என்ன நடந்துச்சுன்னே அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறமா சீனசிப் பண்ணி அந்த ரியாவை காமிக்கிறாங்க. ரியா வந்துட்டு வீட்டில் ஜாலியாக இருக்காங்க. நம்ம எப்படியோ வந்துட்டு இந்த ரம்யா உதவியால் வெளியில் வந்துட்டோம், இதுக்கப்புறம் நம்ம எப்படி அந்த அபிராமி வீட்டுக்குள்ளே போகிறது அப்படின்னு பிளான் பண்ணணும் அப்படின்னு ரம்யா நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சரவணனுக்கு ஒரு நியூஸ் கிடைக்கிது, இது மாதிரி ரியா வந்துட்டு ஜாமீனில் வெளியில் வந்துட்டாங்க அப்படின்னு. அப்போ சரவணன் நினைக்கிறாரு, இதை பற்றி நம்ம கார்த்திகிட்ட வந்து எச்சரிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் நேராக கார்த்திக்கு கால் பண்ணுறாரு. கார்த்தி ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுங்கள் சரவணன், எதுவும் முக்கியமான விஷயமா அப்படின்னு கேட்க, சரவணன் சொல்கிறாரு, கார்த்தி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறதுக்காக தான் உனக்கு கால் பண்ணேன் அப்படின்னு. அப்போ கார்த்தி கேட்குறாரு, என்னாச்சு அப்படின்னு. அப்போ
சரவணன் சொல்கிறாரு, கார்த்தி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்கள் அம்மாவை சுட்ட கேஸில் ரியாவை கைது பண்ணாங்கல்ல, அதுவும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த ரியாவை பிடிச்சோம். இப்போ அந்த ரியா வந்துட்டு ஜாமீனில் வெளியில் வந்துட்டா அப்படின்னு கார்த்தி கேட்குறாரு. அவள் எப்படி ஜாமீனில் வெளியில் வர முடியும் அப்படின்னு. அப்போ சரவணன் சொல்கிறாரு, ஒரு பெரிய தலை வந்து அதில் தலைப்பட்டிருக்கு, அதனால தான் அந்த ரியா ஈஸியாக வந்துட்டு ஜாமீனில் வெளியில் வந்துட்டா. ஃபஸ்ட்டு அவளை யார் வந்துட்டு ஜாமீனில் எடுத்ததுன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, யார் ஜாமீனில் எடுத்திருப்பாங்க அப்படின்னு. அப்போ சரவணன் சொல்கிறாரு, கார்த்தி நம்ம ஃபஸ்ட்டு அந்த வக்கீலை கண்டுபிடிச்சா மட்டும்தான் அது அந்த வக்கீலுக்கு யார் உதவி பண்ணா அப்படிங்கிறது தெரியும் அப்படின்னு. கார்த்தியும் இதுக்கு மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்துரு சரவணன் அப்படின்னு சொல்ல, சரவணன் சொல்கிறாரு, கண்டிப்பாக கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியும் சரவணனும் சேர்ந்து நேராக அந்த வக்கீலை பார்க்க போகிறாங்க. அங்கே போயிட்டு அந்த வக்கீலை பார்த்துட்டு, இங்கே பாருங்கள், அந்த ரியா வெளியில் வரத்துக்கு உங்களுக்கு யார் வந்துட்டு காசு கொடுத்து ஜாமீன் வாங்க சொன்னது அப்படின்னு கேட்க அவர் சொல்கிறாரு, அது ஒரு மேடம், ஆனால் அந்த மேடம் பேர் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், நீங்கள் பேர் சொல்கிற கட்டாயத்தில் இருக்கீங்க, நீங்கள் பேர் சொல்லுங்கள் அப்படின்னு. உடனே அவர் சொல்கிறாரு, ரம்யா அப்படிங்கிற ஒரு மேடம் தான் வந்து ரியாவை வந்து வெளியில் கொண்டு வந்தாங்க அப்படின்னு. இது கேட்டதோட சரவணன் சொல்கிறாரு, ரம்யானா யார் கார்த்தி அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, எனக்கு அந்த ரம்யாவை தெரியும், தீபா இருக்காங்கல்ல, அவங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு பேர் தான் ரம்யா, அவங்க தான் வந்துட்டு இந்த ரியாவை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, இந்த ரியாவை ரிலீஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு. அப்போ சரவணன் சொல்கிறாரு, ஆமாம் கார்த்தி, எனக்கு ஒன்றும் புரியலையே, எதுக்காக வந்துட்டு அந்த ரம்யா வந்துட்டு ரியாவை ரிலீஸ் பண்ணணும்? தீபாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தானே ரம்யா, ஸோ தீபாவோட மாமியாரை தான் அந்த அபிராமி சுட்டிருக்காங்க. அப்போ ரியா என்ன பண்ணணும்? தீபாவுக்கு தானே ஃபேவராக இருக்கணும், ஆனால் இவன் எதுக்கு ரியாவை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இதை பற்றி அந்த ரம்யா கிட்ட நம்ம நேரடியாக கேட்டால் தான் விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்ல, சரவணனும் சரி கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து ரம்யா வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனதோட ரம்யா கேட்குறாங்க, சொல்லுங்கள் கார்த்தி என்னாச்சு அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் மேடம், நீங்கள் ரியாவை வந்து ஜாமீனில் வெளியில் கொண்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்க, அப்போ ரம்யா செம்ம ஷாக் ஆகுறாங்க. ரம்யா நினைக்கிறாங்க, நம்ம என்ன பண்ணாலுமே இந்த கார்த்தி நாசுக்கா இவ்வளோ சீக்கிரமாக கண்டுபிடிச்சிட்றானே எப்படி அப்படின்னு. அப்போ சரவணன் கேட்குறாரு, மேடம் உண்மையாக சொல்லுங்கள், நீங்கள் தான் அந்த ரியாவை ஜாமீனில் வெளியில் கொண்டு வந்தீங்களா அப்படின்னு. அப்போ ரம்யா யோசிக்கிறாங்க, கார்த்தி தெரிஞ்சு தான் வந்து கேட்குறானா தெரியாமல் வந்து கேட்குறானா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ரம்யா மேடம் உங்ககிட்ட தான் கேட்குறோம், அந்த வக்கீல் உங்கள் பேரை தான் சொன்னான் அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, கார்த்திக் யாருன்னு தெரியல கார்த்தி, என் பேரை யூஸ் பண்ணி உங்கள் வீட்டுக்கு வரவிடாமல் பண்ணுறதுக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இல்லை கார்த்தி, எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, என்னுடைய ஃப்ரெண்டோட மாமியார், அதாவது எனக்கு அம்மாவாக இருக்கிறவங்கள அவள் சுட்டிருக்கா, அப்படிப்பட்டவளை நான் எப்படி ரிலீஸ் பண்ணுவேன் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, எனக்கும் அதே தான் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு. அப்போ சரவணன் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் மேடம், அந்த வக்கீலை மட்டும் இப்போ வர வச்சு நீங்கள் தானே உண்மை தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தண்டனை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் போலி டாக்குமெண்ட்டை காமிச்சு அந்த ரியாவை வெளியில் கொண்டு வந்திருக்கீங்க. இப்போ மறுபடியும் அந்த ரியாவை கண்டுபிடிக்கிறதுக்கே எங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயமாகிருச்சு அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் சார், எனக்கும் அந்த ரியாவுக்கும் எந்தவித தொடர்பும் கிடையாது, அவளை நீங்கள் பிடிச்சிங்கன்னா அரெஸ்ட் பண்ணிக்கோங்க, அவளை உங்கள் முட்டாள்தனத்தில் ஜாமீனில் வெளியில் விட்டுட்டு என் மேலே வந்து தப்பு சொன்னால் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அப்போ உங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, உங்களுக்கு இதுக்கும் சம்மந்தம் அப்படின்னு தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அந்த இடத்துலேருந்து போகிறாரு. அப்போ ரம்யா நினைக்கிறாங்க, நம்ம நினச்ச மாதிரி கார்த்தி சாதாரண ஆள் இல்லை, அந்த ரியா ஏற்கனவே வந்துட்டு அந்த கார்த்தியை பற்றி எச்சரித்தா, ஆனால் நான் தான் சாதாரணமாக இருந்துட்டேன் அப்படின்னு. அப்போ கார்த்தி சரவணன்ட்ட சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் சரவணன், எனக்கு என்னமோ இந்த ரம்யா போய் சொல்கிற மாதிரி தான் இருக்குது, நீங்கள் எதுக்கும் இந்த இடத்துல ஒரு ஸ்பையை நிற்க வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு. இதை கேட்டு சரவணன் சொல்கிறாரே, கார்த்தி நீ கேட்டு இல்லைன்னு நான் எனக்கு சொல்லியிருக்கேன், நான் கண்டிப்பாக உனக்காக இந்த இடத்துல ஒரு உளவாளியை நிற்க வைக்கிறேன் அப்படின்னு நம்ம சரவணன் சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி நேராக வீட்டுக்கு போகிறாரு. கார்த்திக்கு ஒரே சந்தேகமாக இருக்குது, இந்த ரம்யா எதுக்காக இதெல்லாம் பண்ணணும், அவங்களோட இன்டென்ஷன் தான் என்ன அப்படின்னு கார்த்திக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. ரொம்பவே சூப்பராக அப்கமிங் எபிசோடு இருக்க போகுதுங்க. இதே மாதிரி இனிமேல் அப்டேட்ஸை தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்கணும்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.